தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மாசான வேலைவாய்ப்பு, இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. வெறும் அந்த வேலைவாய்ப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 16 விதமான பதவிகளும் மொத்தம் 210 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த இன்டர்வியூ கிடையாது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், இந்த வேலைவாய்ப்புக்கு உள்ளே போயிடுவீங்க. ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நடக்கும். அந்த 2 விஷயம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ளே போயிடலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் 19,900 அதிகபட்சமாக 44,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இது ஸ்டார்டிங் சேலரி. இது இல்லாமல் உங்களுக்கு அதிகபட்சமாக போகும் அப்படின்னா இது நீங்கள் எடுத்தோன்னே ஜாயின் பண்ணுறதுக்கான சேலரி தான். இந்த 19,900 ஒரு வேலை வாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி, 44,900ங்கிறதும் ஒரு வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம். இதில் நீங்கள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 19 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 19ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. ஸோ 19ஆம் தேதி சாயந்தரம் 4:30க்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசாக 1 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ இருந்தால் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/8/2024 சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் 2024 அன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. 14 செப்டம்பர் 2024 தான் இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் டேட். ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி நடக்கும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். என்னென்ன வேலைவாய்ப்புகள், அதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட். இந்த 3 வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி அப்படின்னா 35,400 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர், அதுக்கு அடுத்தது டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி. இந்த 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன். அதுலேயே 2 கேட்டகரி, ஒன்று ரேடியோ தெரபி மற்றும் ரேடியோ டயக்னோசிஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக் சைக்காலஜி மற்றும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசன். இந்த 4 வேலைவாய்ப்புகளுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தேஷியா டெக்னீஷியன் மற்றும் ஆடியாலஜி டெக்னீஷியன்.
இந்த 2 வேலை வாய்ப்புகளுக்கும் 25,500 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கும் 19,900 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபார்மாசிஸ்ட் மற்றும் லெபார்ட்டரி டெக்னீஷியன் இந்த 2 வேலை வாய்ப்புக்கும் 29,200 ரூபாய் மாத சம்பளம். அதுக்கு அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் மற்றும் கார்டியாலஜி டெக்னீஷியன் இந்த 2 வேலை வாய்ப்புகளுக்கும் 25,500 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இதுதான் இந்த மொத்தம் ஒரு 16 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சரி வாங்க கல்வி தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு கம்பல்சரி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதில் என்ன சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 2ல் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கிறப்ப இங்கிலீஷ் வித் ஹிந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 3வது லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் டிகிரி மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை லெபார்ட்டரி டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எல்டியில் பிளட் பேங்கிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுவும் இல்லை அப்படின்னா டிப்ளமோ டிஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்ஃபைரி இதை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஆர் ஆடியாலஜியில் நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஆர் ஆடியாலஜி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இதே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் 3 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கம்பல்சரி தமிழ் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ தெரபி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி ரேடியேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 7வது ரேடியோ டெக்னீஷியன் ரேடியோ டயக்னோசிஸ். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அல்லது மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி படிச்சிருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 8வது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு நீங்கள் டிகிரி அதாவது பிஇ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நியூக்ளியர் மெடிசன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டிகிரி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரேடியேஷன் அண்ட் ஐசோடோப் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனஸ்டேஷியா டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ அனஸ்டேஷியா டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 11வது ஆடியாலஜி டெக்னீஷியன். டிப்ளமோ ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் டிஹெச்எல்எஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா டிப்ளமோ ஹியரிங் எய்ட் அண்ட் இயர் மோல் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ நீங்கள் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 14வது லெபார்ட்டரி டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஎஸ்சி எம்எல்டின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 15வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர். இந்த வேலைவாய்ப்புக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், கூடவே உங்களுக்கு டைப்பிங்கான நாலேஜ் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. 16வது கார்டியோகிராஃபிக் டெக்னீஷியன். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி அப்படி இல்லைனா கார்டியாக் லெபார்ட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் இது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இங்கே ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பாஸ்வேர்டு மட்டும் மறந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் ஹியருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெயர் அண்ட் தென் மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ், டிக்ளரேஷனில்
நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ரீவெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.